கொஸ்டின் கவனிங்க. A car dealer sold a car at a discount of 1 lakh. Even after the discount, he made a profit of 15%. What is the market price of the car? If the market price is 25% more than the cost price. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு காரோட விலை எவ்வளோ இருக்கோ அதை விட 25% அதிகமாக மார்க்கெட் ப்ரைஸு மார்க் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு 1 lakh டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு 15% ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்படின்னா அந்த காரோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. வாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100% வச்சுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து 25% அதிகமாக மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸு 100-25ங்கிறது எப்பவுமே 25 தான். ஸோ 125% மார்க்கெட் ப்ரைஸ் அவங்க மார்க் பண்ணுறாங்க. இப்போ 1 lakh டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் 15% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸில் 15%, 100ல் 15%ங்கிறது 15 தான். ஸோ 115%க்கு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 115%க்கும் அந்த 125% உள்ள டிஃபரெண்ட் தான் அந்த 1 lakh டிஸ்கவுண்ட் கொடுத்தது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் 10%. அப்போ அந்த 10% தான் 1 lakh. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, காரோட மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ 125% எவ்வளோன்னு பார்க்கணும். இன்று 125. ஸோ 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 125 இன்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12,50,000 வரும். 12,50,000. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.